அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃபுவ வல் ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம யா கனிய்யு யா முக்னி அக்னினா பிஹலாலிக அன் ஹராமிக பிதாஅதிக பிமஅசியதிக வ பிதாஅதிக அன் மஅசியதிக வ பிஃபضலிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஆஃபினா வாஃபு அன்னா வர்ஸுக்னா ஹயாத்தன் தய்யிபன் அமலன் சாலிஹன் வஜ்புர்னா அமலன் சாலிஹா யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். அல்லாஹும்ம ஸப்பித் அக்தாமனா அலா தீனில் இஸ்லாம் வ பிசுன்னத்தி அஹ்வாலி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அம்மா பஅத். அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ் அம்வாத் பல் அஹ்யாஉன் வலாக்கின் லா தஷ்உரூன். வலனப்லுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். وقال النبي صلى الله عليه وسلم تركت فيكم أمرين أو كما قال. சர்வ புகழும் சக்தி வாய்ந்த எல்லா மூலங்களையும் படைத்து பரிபக்குவமாக ஆட்சி புரிகின்ற ரப்புல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சையீதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய உத்தம திரு சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் மூமினான மூமினத்தான நம்முடைய தாய் தந்தை பெற்றோர் உற்றார் உறவினர் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம் பேத்தி கியாமத் நொடி நாள் வரை முழு வாரிசுகளின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் கருணையும் கிருபையும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, நாம் இந்த உலகத்தில் பிறக்கின்ற போதே இஸ்லாமியர்களாகத்தான் நாம் பிறந்தோம். என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவருடைய கிருபை கடாட்சம் கருணை நமக்கு
நிறைந்திருப்பதால் இஸ்லாத்தின் இயற்கையிலே அல்லாஹ் நம்மளை படைத்தான், பிறக்க செய்திருக்கின்றான். அப்போ மற்ற ஏனைய மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் சொல்வது இஸ்லாமியர்கள் நம்முடைய மத கலாச்சாரத்திலிருந்து தான் சென்றார்கள் என்று குறிப்பிடுவார்கள். அது முற்றிலும் தவறானது. எந்த மதமும் யாரையும் வலியுறுத்தவோ வற்புறுத்தவோ அவர்களுடைய மதத்திலிருந்து வெளியேறவோ அனுமதிக்கலை. வணக்கம் என்பது அவருடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் குடும்பத்திற்கும் பிடித்த நிலைகளிலே தான் இன்றைக்கு முழு உலகத்திலும் வணங்கப்படுகின்றது. உலகத்தில் மதங்களால் பல்வேறு மதங்கள், ஆனால் ஒரு மதத்தை விட்டு மதம் முழுவதும் நீங்கி வந்து விட்டார்கள் என்றால் அதை யாரும் நம்பக்கூடாது. அப்படி யாரும் வரமாட்டாங்க. ஒரு சிலர்கள் மாறலாம். இப்போ முஸ்லீம் இந்தா மாறுறாங்க, இந்து முஸ்லீமாக மாறுறாங்க, கிறிஸ்தவர் முஸ்லீமாக மாறுறாங்க, முஸ்லீம் கிறிஸ்தவனாக மாறுறான், ஆண் பெண்ணு. இது உலகத்தின் விளங்காமை. ஒன்று பெண்ணுக்காக, 2 பணத்திற்காக, 3 தன் மனோ இச்சைக்காக. இதுக்குத்தான் மாறுவாங்க. உண்மையில் புரிந்தவர்கள் மாற மாட்டார்கள். தீப்பெட்டி என்றால் அதனுடைய தன்மை தீப்பொறியை வெளிப்படுத்தும். சொரக்கான்னு சொன்னால் அதனுடைய தன்மை பல்வேறான ருசியை கொடுக்கும். பழம் கனி வர்க்கம் என்றால் அந்தந்த பேருக்கு தகுந்தவாறு அது ருசியாக இருக்கும். அதுபோன்று இந்த உலகத்தில் பல்வேறான மதங்கள் இருப்பது அவர்களுடைய நலன்கள் கருதி அவர்களுடைய மூதாதையர்கள் வைத்து கொண்டார்கள். இஸ்லாம் எந்த மூதாதைகள் அவர்கள் மூலமாக எதுவுமே இஸ்லாத்தில் அனுஷ்டானங்கள் இல்லை. இது ஒரு தெய்வீக கடாட்சம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தான் அனுப்பினான். அதுக்கு ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இதை ஒவ்வொரு மதத்திற்கேற்ப பேர் மாற்றி சொல்வார்கள். அவருடைய துணைவியார் நம்முடைய தாய், ஆரம்ப தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இந்த பேரையும் மாற்றி சொல்வார்கள். அப்போ ஒன்று நிர்ணயிக்கப்பட்டது, பலது பரவியது, பலது ஆக்கப்பட்டது. மூலம் ஒன்றென்றால் அந்த மூலத்தை பிரித்து எடுக்கும்போது வேறு பெயர்கள் சூட்டப்பட்டது. அதுதான் மத வழிபாடும் தெய்வ வழிபாடும். சரி, இதனால் இஸ்லாத்திற்கு பாதிப்பா? இல்லை. இஸ்லாத்திலிருந்து வெளியாகிவிட்டால் இஸ்லாத்திற்கு பாதிப்பா? இல்லை. இஸ்லாத்தை வளர்த்து விட்டால் இஸ்லாத்திற்கு லாபமா? இல்லை. யஹ்தி மை யஷா வ இலைஹி யுனீப். யாருக்கு நேரான வழி காட்டுதல் புரிந்துவிட்டதோ, விளங்கிவிட்டார்களோ, அவர்கள் சத்தியத்தின் பக்கம், ஓரிரை கொள்கையின் பக்கம் அவர்கள் இணைக்கப்படுவார்கள். அதற்கு மாற்றாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தெய்வீக மூலிகை கலிமா அவருக்கு சொல்லப்படும். இது ஒரு மூலிகை. இதை உச்சரித்து கொண்டே இருக்கணும். அவர் வெற்றி பெற்று விடுவார். என்ன காரணம்? அதன் வாழ்வு அவரிடத்தில் வந்துடும். வெறுமனை உச்சரித்தான் நன்மை கிடைக்கும், அதற்குரிய பிராபலன்கள் கிடைக்கும். ஆனால் அந்த கலிமாவுடைய உச்சரிப்பின் வாழ்வு, சிந்திப்பு, நல்லதை எடுத்து தீயதை தடுத்தல், இது இருந்தால் அவனுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல விஷயங்களின் பக்கம் மக்கள் செல்லுவதை, அவருடைய வாழ்வாதாரங்களை தேடுவதை அல்லாஹ் ரொம்ப ரொம்ப பிரியப்படுறான். அவன் தடுத்ததை உற்றுணும்,
ஏவியதை எடுக்கணும். இது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி கட்டளை. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இங்கு நமக்கு என்ன சொல்கிறான்? அதனால் நாம் இந்த வாழ்வில் மதங்களை கொண்டு பெறுகின்ற நிலைகளும், அதனால் வணக்க வழிபாடுகளில் பெறுகின்ற அமைதியும், தெய்வீக வழிபாடுகளில் மாணவி அவருடைய வழிகளை பின்பற்றக்கூடிய அந்த சூழல்களையும் எடுத்து நாம் எப்படி வெற்றி பெற முடியும்? அதனால் போராடி தங்களுடைய இன்னுயிர்களை நீத்தார்களே அவர்கள் யார் என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் விளங்க வேண்டுமே தவிர நாம் விவாதத்திற்கோ வியாக்கியானத்திற்கோ கல்வியை வைத்துக்கொண்டு பறைசாற்றுவதற்கோ நமக்கு எந்த தகுதியுமே இல்லை. கல்வி கற்பது என்பது அமல். கல்வி கற்றுக்கொள்ளுவது என்பது அமல். கல்வி ரெண்டு வகை இருக்கு. ஒரு கல்வி உலகத்தை சார்ந்தது, மறுகல்வி தீனை சார்ந்தது. உலக கல்வியும் தேவைதான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு. தீனுடைய கல்வி அவன் மரணிக்கின்ற வரை கற்றாலும் அவனுக்கு மிகப்பெரிய மகத்துவத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். ஆனால் அந்த கல்வி கற்றவர்களுக்கு மரணித்ததற்கு பிறகுதான் மதிப்பும் மரியாதையும் கூடுதலான நன்மை உபாயங்களும் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதற்கு பேர் ஈசாலே சவாப், ஈசான் சவாப். சில பேர் சொல்றாங்களே ஈசானே சவாப் கூடாது, அவர்கள் செஞ்சது தான் வரும். அல்லாஹ் அதை பற்றி குர்ஆன்லையும் சொல்லியிருக்கான். ஈசானே சவாப் என்பது முன்னோர்கள், தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், பிள்ளை குட்டிகள், பேரம்பேத்திகள் அல்லது நம்முடைய உற்றார் உறவினர் மற்றவர் வஃபாத்தாகிவிட்டால் நாம் கபர்ஸ்தானுக்கு செல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஐயுஹல் முஃமினூன் இன்ஷா அல்லாஹ் லலாஹிகூன் வ அன்தும் துகத்திமூன் நஹ்னு ஸரஃபூன் என்ற அந்த சலாம் துஆவை எத்தி வைத்துவிட்டு நாம் போய் நமக்கு தெரிந்த சலவாத்து, ஹம்து, பிறகு குல், சூரா, யாசீன் ஓத தெரிஞ்சா, தபாரக் ஓத தெரிஞ்சா அவைகள் ஓதி துஆ செஞ்சுட்டு அவருடைய வாழ்வு கபரில் வளம் பெற, கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக்க, பேரொளியாக இருக்க, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, தெரிந்தோ தெரியாமலோ கடன் இருந்து கொடுக்காமல் இருந்தால் அவர்களை கபரில் நீ மன்னித்து விடு என்று இந்த ஈசா அலைஹி ஸவாபை நாம் அனுப்புகிறோம். அதனுடைய நோக்கம், தாக்கம் என்ன என்பதை விளங்கணும். இங்கே விவாதம் என்பது கூடாது. எல்லாத்திற்கும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், ஒரு மனைவியை நிக்காக முடித்து விருந்து போட்டு ராத்திரியில் கொண்டாந்து பெட்ரூமில் விட்டுட்டாங்க. அவள்கிட்ட போய் நீ ஏன் என்னை நிக்காக முடிச்ச, நான் உன்கிட்ட படுக்கணுமா, நான் பச்சக்குண்டனுமா என்று விவாதம் பண்ணிகிட்டு இருந்தா அவள் பாப்பா, என்னடா இவங்க வீட்டில் எல்லாம் மெண்டல் போல் பார்த்து கட்டி வச்சுட்டாங்க, இவன் இந்த கேள்வி கேட்குறான், நம்மளை புரியலையா, நம்மள்ட்ட இருக்க விஷயம் தெரியலையான்னு நினச்சி மெண்டல்ன்ட்டு போயிடுவான். மறுநாள் ஜமாத்துக்கு போய் தலாக்கில் போயிடும். காரணம் விவாதம். விவாதம், தர்க்கித்தல், தெரியாததை போன்று நடித்தல், இந்த மூன்றுமே அழிப்பாதையை நோக்கி செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜந்தாக இருக்கு. அப்போ நம்ம அங்கே ஈசா அலைஹி ஸவாப் செய்ததற்கு பிறகு சலாம் சொல்லிவிட்டு வர்றோம். நல்லா இதில் ஒன்று சிந்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல தியார குபூருல் முஃமினீன் அப்படி என்று நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நாம் சொல்கிறோம். என்னைக்காவது பதில் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அப்போ மனிதன் செத்து மண்ணோடு ஆகிவிட்டான், அவனுக்கு எந்த பௌரும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, இன்றைக்கு ஈசா அலைஹி ஸவாப் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன விளங்கும்?
அவர்கள் அறிவியினர்கள் என்பதற்குரிய அத்தாட்சி தான் அவருடைய சொல்லிலே நிறைந்திருக்கு. அப்போ மனிதன் மாண்ட பிறகுதான் மாண்புமிக்க வாழ்க்கை. இவ்வுலகத்தில் எதற்கெடுத்தாலும் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வுலகில் எதற்கெடுத்தாலும் அமைதியுடன் இருக்க வேண்டும். இவ்வுலகில் பேப்பர் தான் பொருளாதாரம், பணம். அவ்வுலகில் அமல்தான் மூலப்பொருளாதாரம். இவ்வுலகில் தான் படித்தது அகம்பாவத்துடன் வெற்றி தரும். அவ்வுலகில் கல்வி ஞானங்களை கற்று அமல் செய்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அமலின் பக்கம் தூண்டினால் இரட்டிப்பான நன்மை வழங்கப்படும். ஒன்று அவருக்கு செய்ததற்கு மற்றொன்று பறைசாற்றியது. இவ்வாறாக இவ்வுலகம் அவ்வுலகம், இவ்வுலகம் அவ்வுலகம் இல்லையே இவ்வுலகம் என்பது இல்லை. இவ்வுலகில் தள்ளப்பட்டது குற்றவாளிகளுக்காகத்தான். இதில் யாரும் நல்லவங்களை எல்லாம் இறக்கி விடலை. நல்லா ஒரு கவனிக்கணும் மக்கள். இவ்வுலகில் நல்லவர்கள் யாரும் வரவில்லை. முதல்ல வந்தது அல்லாஹ்வை எதிர்த்து பேசி நீனா நானா, நான் சிறந்தவனா நீ படித்தேன் சிறந்தவனா என்ற அந்த விவாதம், அந்த தாவா, அந்த சென்டர் தான் அவனை அந்த மனுஷரிலிருந்து மலக்குகளுடைய கல்வி ஞான கூடத்திலிருந்து அந்த இறையின் காலேஜிலிருந்து தூக்கி எறிவதற்கு ஒரு காரணமாகும்போது முதல்ல அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம் வஇன்ன அலைக லானதி இலா யௌமித்தீன். அர்த்தத்தை எடுத்து பாருங்க. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியிலே நோக்கி தள்ளுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் நஹ்பிது பாதுக்கும் லிபாத் அதுவுன் வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரும் வ மதாஉன் இலாஹீன். அவனை தள்ளினது அகம்பாவத்தில், அல்லாஹ் ஷைத்தானை தள்ளினது. அப்போ முதல்ல அகம்பாவம் உடையவர்களும் தற்பெருமை உடையவர்களும் நான் என்ற அகந்தை உடையவர்கள் ஷைத்தானின் அந்த மூலம் இந்த பூமியிலே இறக்கி வைக்கப்பட்டது. இந்த பூமிக்கு இந்த மூன்று தான் வரப்பிரசாதம். இரண்டாவதாக அதாவத், பகைமை. அகம்பாவம், ரெண்டாவது அதாவத், பகைமை. பாபா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் பிரித்து வெவ்வேறு திசைகளிலே இந்த பூலோகத்தை தூக்கி எறியப்பட்டது. பிறகு பல ஆண்டுக்கு பிறகு ஒன்றிணைந்து அவர்கள் உறவின் மூலமாக திருப்தி அடைகின்ற ஒரு காட்சியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கும்போது காபில் ஹாபில் என்ற நிர்ணயிக்கப்பட்ட இரண்டு நபர்கள், அதற்கு முன்னும் பின்னும் பெண்கள் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. அப்போ இந்த காபில் ஹாபில் இருவரும் இந்த உலகத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போ நல்லா கவனிங்க, ஷைத்தான் முத்தகப்பிரா வந்தான், தற்பெருமை அகம்பாவம் அழிச்சாட்டியத்தோடு வந்தான். இந்த மூன்றோட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு புரிகின்ற வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா என்ற அந்த சொல்லுக்கு மாறு புரிகின்ற நிலைகளில் அல்லாஹ்வை சற்று மறந்ததன் காரணமாக இந்த பூமியிலே மாறு செய்ததனால் தூக்கி எறியப்பட்டாங்க. ஆனால் காபில் ஹாபில் 3 குணத்தால் அவனுடைய சூழ்நிலை ஆக்கப்பட்டது. ஒன்று கொலை, இரண்டாவது பொறாமை, மூன்றாவது நம்ம இடத்திற்கு அவர் வரக்கூடாது, ஈகோ. இதுதான் இன்னைக்கு இந்த 3 வேறு அறுக்கப்படுவதற்கு தான் தரீகாக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஷேக்மாருடைய கரங்களை பற்றி பிடிப்பதற்கு
அவர்கள் வழிகாட்டுதல், மாணவியின் வழிமுறைகளை வழிகாட்டுதல். எங்களுக்கு குர்ஆன்ல இருக்க, ஹதீஸ்ல இருக்குன்னா நீ வந்திருக்கணுமே. காபிலே வெற்றி பெற முடியலையே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப நபியா இருந்தங்க. ரசூலுல்லாஹ் அவ்வலு நபி, ஆகிருன் நபி, பாத்தினுன் நபி, லாஹிருன் நபியா இருந்தாங்க. அந்த நேரத்திலேயும் கூட இந்த 3 பொருள் நிகழ்ந்தது. ஒன்று ஷைத்தானுடைய நிகழ்வு, 2 ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வு, 3வது காபில் ஹாபீலுடைய நிகழ்வு. இந்த 3ஐ சிந்தித்தால் ஒவ்வொன்றிலும் 3 இருக்கு. ஷைத்தானிடத்தில் அகம்பாவம், அடிபணிய முடியாது, எனக்கு நிகர் யாரும் வரக்கூடாது, இது இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் அல்லாஹ் போக வேணாம் என்ற சொல்லுக்கு மீறினாங்க அல்லாஹ்வை. 2வது அல்லாஹ் சொன்னதை மறந்தார்கள். 3வது அவர்கள் தூக்கி எறிகின்ற பொழுது ஒன்றுக்கொன்று விரோதியாக போங்கன்னு அல்லாஹ் எறிந்தான். இந்த 3 ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளது. காபில் ஹாபீல் இடத்தில் 3. ஒன்று ஹசது, பொறாமை. மற்றொன்று கத்தல், கொலை செய்தல். மற்றொன்று இடத்துக்கு நீ வரக்கூடாது, ஈக்கோ. அப்போ 3 3 3 3 எத்தனை? 9 ஆச்சு. இந்த 9 சப்ஜெக்டும் வேறு அறுக்கப்படுவதற்கு தான் இஸ்லாத்தின் ஃபர்லுகள் 5, முலிக்கின் ஃபர்லுகள் 3. 5 3 எத்தனை? 8. இன்னும் ஒன்று என்ன? தன்னைத்தான் அறிந்து தன் தலைவனுக்கு மாத்திரம் அடிபணிகின்ற ஹக்குல் ஆலமீனின் உணர்வு, உணர்ச்சி, அன்பு, அறம் அத்தனையும் நாம் பெற்று அவனை வணங்குவது, ரசூலுக்கு அஞ்சுவது, வழிபடுவது. அப்போ இந்த 9ஐ கொண்டு 9 வேறு இருப்பதைத்தான் ஹக்குல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காமிச்சிருக்கான். இது ஹக்கீக்கத்தில் ஷரீஅத், தரீகத், ஹக்கீகத், மகரிஃபத், இந்த 4 வழி பாதைகளை தவிர வேறு எதிலும் அறிய முடியாது, விளக்க முடியாது, விளக்கி வைக்க முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சமூகமே, நீ தினமும் கனவு கண்டு கொண்டு உலக பணத்தை கொண்டு சம்பாதித்து விடலாம். இதுக்கு போனால் இத்தனை லட்சம், அதுக்கு போனால் அத்தனை லட்சம், இந்த படிப்புக்கு இத்தனை லட்சம், அந்த படிப்புக்கு அத்தனை லட்சம். இஸ்லாமிய சீர்கல்வியை கற்பதற்கு அந்த கிதாபுகள் மாத்திரம்தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. எத்தனை லட்சத்திற்கும் செலவில்லை. சுருக்கமாக கல்விகள் இலவசமாக மக்களுக்கு வழங்கப்படுது. அந்த கல்வி கற்பதற்கும் இலவசமாக அல்லாஹ் உணவை தரான். அதெல்லாம் வசூல் பண்ணி இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. பிச்சைக்கார நிலை என்று நினைத்தால் உன்னுடைய தாய், தகப்பனும், மாமி, மச்சி, அண்ணன், தம்பி, பிள்ளை, குட்டி, மைத்துனை எல்லாமே பிச்சை தான் எடுக்கிறாங்க. எப்படி? கடையில் போய் உட்காந்துக்கிறாங்க, கார் வாங்கி ஓட்டுறாங்க, வாடகைக்கு போகிறாங்க, கையேந்துறாங்களா இல்லையா? கல்லாவை திறந்து கல்லாக்குள்ளைய காசு எடுக்கிறாங்க, அவன்கிட்ட கையேந்தி வாங்கி உள்ளே போட்டு சில்லறையை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அது ஒரு வகையான பிச்சை, கையேந்துதல். படித்து விட்டு அடுத்தவரிடத்தில் வேலைக்கு போய் சம்பளம் வாங்குவதும் பிச்சை. அஜர்த்துமார்களை மட்டும் குறை காணும் என்ற கண்ணோடு, புறையோடைய கண்ணோடு பார்க்காதீங்க. அவங்க அல்லாஹ்வுடைய வேலையை செஞ்சுட்டு அல்லாஹ் கொடுக்குற நியமத்தை வாங்கிக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், நாங்களும் அப்படித்தான், நாங்கள் உழைச்சிட்டு படிச்சுட்டு செலவு பண்ணிட்டு வர்றோம். ரைட்டு, ஏன் பின்ன குறை சொல்கிறீங்க? உலமா பெருமக்களை, கல்விமான்களை போய் மௌலூது மீலாதில் கலந்துட்டு வந்தா பிச்சைக்கார பயலுக போய் ஓதிட்டு காசு வாங்கிட்டு வர்றாங்கன்ற வாசம் தான். அல்லாஹ் போடும் பிச்சை ரஹ்மத்து, பரக்கத்து, நிஅமத்து, அஃபு, ஆஃபியத்து இருக்குது. உலகத்தில் உனக்கு போடும் பிச்சை பேங்கின் மூலமாக, ஐடியின் மூலமாக, டாக்டரின் மூலமாக, நீ சம்பாதிக்கும் பொருளின் மூலமாக போடும் பிச்சையில் பரக்கத் என்பது இல்லை. சம்பாத்தியத்தில் வேண்டால் இருக்கலாமே தவிர, நீ அல்லாஹ்வை அஞ்சு நடக்கும்போது, ரசூலை அஞ்சு நடக்கும்போது, இந்த அவன் நீ வாங்கும் சம்பளம்
ஜகாத் சதகா நிர்ணயத்தோடு கடமையாக்கப்பட்ட பொருளாக இருந்த நீ அதன்படி நடந்தால் அதனுடைய மாற்றங்கள் வேற, இல்லைண்டா தீட்டங்களாக மாறிடும். ஒரு பொருள் வாங்கினா, உயிர் பொருள் வாங்கினா தீனி போட்டியான்னு கேட்குறோம். பச்சை குட்டியை வாங்கினா பால் கொடுத்தியா, பால் குடிச்சிச்சான்னு கேட்குறோம். ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, இதுகளுக்கு. பிள்ளை குட்டிகளுக்கு கூட பச்சை பிள்ளைகளுக்கு நம்ம பிரியாணி ஆக்கினா கொடுக்கறது இல்லை. வழங்குதா? சைனாக்காரன் கூட 8 மாதம் 9 மாதம் பிள்ளைக்கு 1/4 கிலோ 1/2 கிலோ கறி அவிச்சு கொடுக்குறான். திண்டு போட்டு முழுமுழுண்டு உட்காந்துருக்குங்க. நம்ம என்ன செய்வோம்? என் பிள்ளைக்கு சேராது. அம்மாடி, எப்போ பார்த்தாலும் சோனி மண்டையும் அவரு தான் இருக்கும், சனக்கரட்டா மாதிரி நம்ம பிள்ளைங்க. ஏன்? அல்லாஹ் விதித்த விதியை நாம் இன்னும் ஏற்றுக்கல. வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅதி பஅதல் மௌத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்மை நல்லவர்களாக வெற்றியாளர்களாக நினைத்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அகம்பாவத்தில் கொண்டு உட்கார வைத்திருக்கின்றது. அதனால தான் அருளுள்ளாருக்கு இவ்வுலகமில்லை, பொருள் உள்ளோருக்கு அவ்வுலகமில்லை. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் உள்ளவருக்கு அவ்வுலகம் இல்லை. அருளும் பொருளும் இருந்தால் கல்வி ஞானம் வளரலாம், அவ்வளோதான். ஒரு ஹெல்ப் ரோட்டில் பார்க்கலாம், பைபாஸில் ஹெல்ப் நம்பர் போட்டிருப்பான், 10 நம்பர் இல்லை 9 நம்பர் போட்டிருப்பான், இல்லைன்னா 4 நம்பர் போட்டிருப்பான். ஏதோ ஒரு ஹெல்ப் உண்டு. அதே போன்று அல்லாஹ் நமக்கு சில ஹெல்ப்புகள் கொடுக்குறான். அந்த ஹெல்ப்பு தான் 5 நம்பர். கலிமா, தொழுக, நோம்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு. ஈமானுடைய ஃபர்லுகள் 7, முஃபஸ்ஸல்கள் 1, முஜ்மல் 1. அப்போ 7, 8, 9. அந்த முன்னால் சொன்ன 9 குணத்தை அளிக்க இந்த 9ஐ தேர்ந்தெடுக்காதவரை நீ நம்பர் 9ஆகத்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதனால் இவ்வுலகம் வாழ்விற்குரியது அல்ல, இவ்வுலகம் அழிவதற்காக படைக்கப்பட்டவை. அல்லாஹ்வை எதிர்த்தவர்கள் பாவிகளுக்காக படைக்கப்பட்டவை. யார் பாவி? ஷைத்தான். அந்த ஷைத்தான் மக்களை வழி கெடுப்பதை, அந்த வழி கெடுப்பதிலிருந்து பாதுகாப்பது அல்லாஹ் ரசூலுடைய ரஹ்மத். சொன்னான்ல, லஉவி என்னக்கும் அஜ்மாயின்டான், மல்ஊனுக்கு பிறந்த பெயர். லஉவி எனக்கும் அஜ்மாயின்டான். அல்லாஹ் சொன்னா இல்லா இபாதக்கல் முஹ்லசி. சகோதரர்களே, நாம் நம்மை தூய்மைப்படுத்த முக்கியமான மூல ஃபண்டமெண்டல் என்ன தெரியுமா? வஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு. இதுதான். இதை சரியாக நாம் கடைபிடித்து வாழ்ந்து விடுவோமேயானால் இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்குகளும் நம்மளை ஒன்றும் செய்யாது. சுனாமியில் எத்தனையோ அழிவு ஏற்பட்டுச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முதல். அந்த அழிவில் ஒரு புது பெட்டில் எங்கிருந்தோ ஒரு சிறிய 8 மாத புள்ள உட்கார்ந்து வருது. பல வாரான குவியல் தண்ணி ஏறி 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 குதிச்சு குதிச்சு வருது. ஆனால் அந்த புள்ள தவறி கூட கீழே விழுகலை. அவ்வளோ அழிக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு அல்லாஹ் அந்த பிள்ளையை பாதுகாத்து ஒரு இடத்தில் கொண்டு வந்து அதை வளர்த்து இன்னைக்கு படித்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கு. இதை நியூஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுதான் கலாக்கதிர். ஹைரி ஷர். ஹைரை நம்பினால் ஷர் அவனை தீண்டாது. ஹைரை சந்தேகித்தால் ஷர் அவனை சூழ்ந்து நாகமாக தீண்டிவிடும்.
ஆகையால் மனிதர்கள் மாண்ட பிறகே தன்னை அறிவார்கள். தன்னை அறியுமுன் தன் தலைவனை அறிந்து ரசூலுக்கு வழிபட்டு அதை அடையும் விஷயத்தில் இவன் தெளிவுபட்டு விடுவானேயானால் தன்னை கொண்டு ரப்பையும் ரசூலையும் அறிந்து இவன் மிக உயர்ந்தவனாக மாறிவிடுவான். அந்த மாறிவிடும் நிலைதான் ஃபகது ஃபாஸ ஃபௌசன் அதீமா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியத்தை அறிய நித்தமும் நீதியாய் அரவணைப்பிற்குரிய உபதேசங்களை கேட்டு கால் புணர்ச்சி இல்லாமல் ஆதாரத்தை தேடாமல் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைக்காமல் துவேஷத்தை நஃப்ஸிலிருந்து எரிந்துவிட்டு அன்பு அறம் பரிவோடு நீங்கள் சிந்தித்தால் விளங்கும். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலித்தது நாம் வெற்றி பெறுவோம். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து சுலஹாக்கள் சித்திகீன்களோடு இணைத்து மிக பெரும் நல்லருளை அடைய அருள்வாளிப்பாயாக. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.